எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து டம்பட்டா அவரை தான் அறுவடை செய்ய போகிறோம். இந்த ஒரு செடியில் பாருங்கள் எத்தனை காய் இருக்குதுன்னு. இது ஒன்று எல்லாம் ஒரு அடி பக்கம் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பிஞ்சாக இருக்குது பாருங்கள். இங்கே இந்த சைடு எல்லாம் பிஞ்சாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் சதை வந்த உடனே தான் அறுக்கணும். அப்படி அறுத்து பொரியல் செஞ்சால் தாங்க நல்லாயிருக்கும். இல்லைன்னா சதை இல்லைன்னாக்கா வேஸ்ட் அது காய். அதனால் இப்போ இந்த பிஞ்செல்லாம் விட்டுட்டு 2 காய் மட்டும் நான் அறுவடை செய்ய போகிறேன். இதில் இன்னும் ஒரு செடியில் இருக்குது, அதில் ஒரு 4-5 காய் இருக்குது. அதையும் மீதி காய் அப்படியே விட்டுட்டோங்க. இது வந்து இன்னொரு செடி பாருங்கள். இதில் ஒரு 4-5 காய் இருக்குது. பாருங்கள், இது இந்த காயை ஒரு அடி பக்கம் இருக்குது பாருங்கள். முத்திடுச்சுன்னா இதுவும் நாராக ஆகிடும். அதனால் பதமாக பார்த்து இந்த காயை எடுத்துடணுங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது எல்லா செடியிலையும். செம்ப்ரான் கத்திரிக்காய் இது ஒரு 3-4வது அறுவடை பண்ணுறோங்க. அப்பப்போ வந்து நாங்களும் 2 காய் 3 காய் பிச்சுன்னு போயிடுவோம். ஒரு 10 செடியில் இருக்குது, எடுத்துன்னு வரலாம் வாங்க. ஒரு சிகப்பு வெண்டை இருக்குது, அப்படியே இதையும் எடுத்துக்கலாம் வாங்க. இன்னொரு செடியிலையும் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். ப்ளூ கத்திரிக்காய் இது. இதில் ஒரு 4 காய் இருக்குது பாருங்கள். சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன். 4 காய் வந்துருக்கு பாருங்கள். இதில் வந்து நிறைய இந்த மாவு பூச்சி தாங்க வரும். இது பின்னாடி திருப்பி அது மட்டும் இல்லை, திருப்பி பார்த்து அதை கரெக்டாக இப்படி எடுத்துட்டா தான் இப்படி தள்ளி விட்டுருணுங்க. தள்ளி விட்டு அந்த புழுகு நசிக்கணும், இல்லைனாக்கா ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும். இதுவும் ப்ளூ கத்திரிக்காய் தான். இதுலேயே ஒரு 2-3 காய் இருக்குது, எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2-3 காய் இருக்குது, இது எடுத்துடலாம். ப்ளூ கத்திரிக்காய் இந்த செடியிலையும் பாருங்கள் ஒரு 5-6 காய் இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் இந்த முறை எங்களுக்கு நிறைய காய்ங்க. எங்கள் குழம்புக்கு டெய்லி கிடச்சிடுது. இதுவும் ப்ளூ கத்திரிக்காய் தாங்க. இதில் ஒரு 3 காய் இருக்குது. இதில் இன்னும் ஒரு 5-6 செடியில் இருக்குது காய். எல்லாத்தையும் அறுத்துன்னு வரேன். இதில் ஒரு 5-6 காய் இருக்குதுங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு முறை நான் வந்து அந்த கடுகு புண்ணாக்கும் கடுகும் வெந்தயத்தையும் அரைச்சி வச்சுருந்தேன். 2வது டைமும் வச்சேன். இதில் நல்ல காய் பூ பாருங்கள். இது எல்லாமே பிஞ்சு விட்றது ஸ்டேஜில் தான் இருக்குது. பாருங்கள், வெண்டை ஒரு 2 இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். மாவு பூச்சி போய் உக்காந்தாதாங்க இது மாதிரி வளர்ச்சி இல்லாத பண்ணுது. இந்த இருக்குது பாருங்கள். இந்த தண்டில் மாவு பூச்சி போயிடுச்சுன்னா இது மாதிரி வளரவே வளராது. அதுக்கு தான் நுனியில் வரப்பவே அதை வந்து நம்ம எடுத்து விட்டுறணும். அப்போ தான் வேறு பிஞ்சு வந்தாக்கா கரெக்டாக வரும். இந்த ப்ளூ கத்திரிக்காயில் ஒரு 2 இருக்குது, இதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். ஒன்று 50 கிராம் வருதுங்க.
இது சோளக்கதிருங்க. இது ஒரு 8 செடி வச்சுருந்தேங்க. 4 செடியில் குரங்கே வந்து பிச்சு சாப்பிட்ருச்சு. சரி, இதில் ஒரு 2 தான் நமக்கு விட்டு வச்சுருக்குது. 2 3 இருக்குது, அதை எடுக்கலாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி தான் பார்க்குறோம். பருப்பு இருக்கா இல்லையா? ஆட்டாட்டாட்டா சூப்பராக இருக்குதுங்க. ஆஹா, செம்மையாக இருக்குது. ஒரு 3 4 கதிரும் எங்களுக்கு விட்டுக்குதுங்க. மீதி எல்லாத்தையும் அதை எடுத்து சாப்பிட்ருச்சு. அது 4 கதிரும் எடுத்துக்கலாம். நல்லா முத்திட்டுக்குது எல்லாம். அப்படியே வேக வச்சு சாப்பிட வேண்டியதாங்க. இது சின்ன கதிர். இது இதில் பருப்பு கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் பருப்பு கொஞ்சம் இருக்குது, பதமாக இருக்குது. இதில் ஒரு 2 கதிருங்க. இன்னும் ஒரு கதிர் இருக்குது, எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. இருக்குது இந்த செடியில், இது எடுத்துக்கலாம். இதில் இன்னொன்று இருந்துச்சுங்க, அதுவும் குரங்கு உடச்சின்னு போயிடுச்சு. இதில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பருப்பு கம்மியாக தான் இருக்கும் போல். இருக்குங்க, இதுலேயும் பருப்பு இருக்கு. நீல புடலைங்க. இது எனக்கு தெரியவே இல்லை. இது மேலே போய் மாட்டி நின்றுக்குது. இல்லைனாக்கா இது இந்த வளைவை எடுத்து விட்டுருந்தா நீட்டாக வந்திருக்கும். சரி, இது நல்லா முத்தி போயிட்டுக்குது, எடுத்துடலான்னு சொல்லிட்டு இன்னொரு புடலை ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கலாம். இது வந்து குட்டை புடலை. இது ஒன்று இருக்குது, இது எடுத்துக்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி எடுத்து அறுவடை பார்க்கலாம் வாங்க. புடலங்காய் ஒரு 2 காய் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகல், ஒரு 4 அவரைக்காய், 3 சிகப்பு வெண்டை, இது தம்பட்டவரை ஒரு 6 காய் கிடச்சிச்சிங்க. போதும், ஒரு 3 பேருக்கு இதில் வந்து பொரியல் சரியாக போயிடும். சூப்பராக இருக்குங்க. அப்படியே சதைப்பட்டு உள்ள காய்ங்க. இது கறி மாதிரி இருக்கும். அப்படியே நெய் எப்படி நம்ம கரைச்சி விட்டா ஓடுமோ அது மாதிரி இது பொரியல் பண்ணால் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. அது ஒரு 6 காய் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு 1.5 கிலோக்கு பக்கம் நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்துச்சுங்க. 1.5 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். நல்லா சூப்பரான அறுவடை. இது ஒரு 4வது அறுவடைங்க. 10 செடி வச்சுருக்குறோம். எல்லாத்துலேயும் நல்லா காய் விட்டுன்னு இருக்குதுங்க. எல்லாம் நல்லா ஒரு உரமும் புளிச்ச மோர், பஞ்சகாவியம், மீன் அமிலம் எல்லாமே தெளிச்சதுனால தான் இது அறுவடை நல்லா தருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 8 செடியில் நமக்கு வந்து சோளக்கதிர் வச்சுருந்தேங்க. 4 கதிர் குரங்கே சாப்பிட்ருச்சு. சரி, இதையும் விட்டால் குரங்கு சாப்பிட்ருன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு 5 கதிர் எடுத்துட்டேங்க. எல்லாமே நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது வெள்ளை கலர். இது ஆனால் முத்தி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக ஒரு 5 கதிருங்க. நம்ம மாடி தோட்டத்தில் அருமையான நல்ல அறுவடை தாங்க இன்றைக்கி நமக்கு கிடச்சிது. ஆர்கானிக் முறையில் நமக்கு இப்படி ஒரு சூப்பரான அறுவடை கிடைக்கணுன்னா நம்மளோட உழைப்பு இதில் போடணுங்க. உழைப்பு போட்டால் மட்டும்தான் நம்ம இதில் எடுக்க முடியுமோ. நல்ல பராமரிப்பு எடுக்கணுங்க. பராமரிப்பு வச்சு நம்ம வந்து கண்காணித்து எடுக்கும்போது மட்டும்தான் அறுவடை பார்க்க முடியுங்க. இது மாதிரி உங்களாலேயும் 1 2 செடி வச்சு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களாலேயும் முடியும். இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் போட சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.